என் பொண்டாட்டி அழகே அழகுதான். தூங்கும் போது கூட சிரிச்ச மாதிரியே தான் தூங்குதா. அதனாலதான் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எழுப்பவா வேண்டாமா? சரி, அசந்து தூங்குதவளை எதுக்கு எழுப்பானே? நம்ம பாட்டு பேசாம படுத்து தூங்கும். நீலுக்குட்டி பாத்து, இருட்டா இருக்கு பேரு, கீழே விழுந்து மண்டையை உடைச்சிட்டு போயிடாத. யார் இது குசு குசுன்னு பேசுற மாதிரி சத்தம் கேக்குது? மாமோய் மாமோய், இந்த மனுஷன் வேற. மாமோய் மாமோய். சொல்லு செல்லக்குட்டி. மாமோய், ஏதோ கடபடன்னு சத்தம் கேட்க மாதிரி இருக்கு. என்ன ஏதுன்னு தெரியல. எந்திரிச்சு வாரும் பாப்போம். நம்ம வீட்டுல ஏகப்பட்ட எலி கிடக்குல. எலியை பிடிக்க பூனை வந்திருக்கோம். பூனை அங்கங்க பாத்திரம் பட்டத்துல உருட்டி ஏதாவது இருக்கா திங்கிதுக்குன்னு பாத்துருக்கோம். அதான் கடமடான்னு சவுண்ட் கட்டிட்டு கிடக்கு. நீ பேசாம படுத்துங்க. நானும் எத்தனையோ நாளா அந்த எலி பொறிக்குள்ள வடைய வச்சு பாத்துட்டேன், சுட்ட கருவாடை வச்சு பாத்துட்டேன், தக்காளியை வச்சு பாத்துட்டேன். எதுக்கு மசிய மாட்டேங்க? எல்லாத்தையும் அளவோல டெக்னிக்க வந்து திருட்டு ஒரே உடம்பு ஓடி போயிருது. எனக்கு மூளை இல்ல, அதனால இவகிட்ட வந்து டக்குன்னு சிக்கிட்டேன். ஆனா எலிக்குமா மூளை இல்ல, அதுக்கு ஏகப்பட்ட மூளை. அதனாலதான் இவகிட்ட சிக்காம சிட்டா பறந்துருது. மாமோய், இப்போ என்ன சொன்னீங்க? செல்லக்குட்டி, உண்மையா சொன்னேன். எனக்கு நல்ல சரியாகட்டும். ஓமருக்கு வைக்க வேட்டு. எப்பா ஆள விடுறா சாமி, நான் எப்பவே தூங்கிட்டேன். எடி புஷ்பா, எடி எடி இங்க தான் நிக்க. சொல்லுங்க தே, உங்க மவன் ஏதோ போன் அடிச்சாரு. நான் ஏதோ உங்களை துரத்திட்டு போய் இங்க மரத்து மேல ஏறி கிடக்கியோ, உங்களை காப்பாத்துறேன்னு போன் அடிச்சாரு இந்த மனுஷன். நீங்க என்னடா இப்படி குனிஞ்சு எடுத்து கும்பிடு போட்டுட்டு ஓடி ஏறியா? அம்மா, அந்த கூத்தை எதுக்கு கேட்க? என்னால முடியலம்மா, முடியல. இது நாய்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வந்தியோ? நான் என் மவனுக்கு போன் அடிச்சனா, அந்த நேரம் பார்த்து என்னவோ நினைச்சுன்னு தெரியல. அந்த நாயெல்லாம் ரெண்டு ஓடிட்டு அந்தல மரத்து மேல இருந்து இறங்கிட்டு ஆடி ஓடிடும்னு இந்த வெள்ளையம்மா சொன்னா. அவ பேச்ச நம்பிக்கிட்டு நான் நம்பி குதிச்சேன். கீழே விழுந்த பாரு, குறுக்கு ஒரு மாதிரி புடியா புடிச்சுக்கிட்டு. ஐ பிடிச்சது போய் இப்ப குறுக்கு புடியில வந்து நிக்கா. மத்தியானம் போல இந்த பஞ்சு கிழவி உங்களுக்கு என்னெல்லாம் யாசிச்சு பத்திலக்கா இப்ப எப்படி வந்து நிக்கின்னு பாருங்க. சின்ன பொண்ணு சும்மா இரு. என் தங்கச்சி காதுல விழுந்துற போது சொல்லாதன்னு சொன்னோம்ல. நீ எக்கு தப்பா எதையும் சொல்லி வச்சிடாத என் தங்கச்சிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேக்கோ, நமக்குள்ளதான் பேசிக்கிட்டோம். எது நிமிந்து பாருங்க தே, நிமிர முடியலையோ? நான் உங்ககிட்ட இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்கேன். என்னால நிமிர முடியல, நிமிர முடியல, நிமிர முடியல. பஞ்சுபட்டி அப்படியே இருந்துக்கோங்க, நான் லேசா நிமித்தி விடுதேன். செல்ல தாய்க்கு வரமுல நல்லா இருப்பமா தாயே. என் கூர்க்க உடைச்சிட்டு போயிராத. இதே வாங்கதே போ, ஒரு ஊசியை போட்டு வந்துரும். இப்ப வேண்டாப்பா, ஊசி வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம். ஊசினால எனக்கு உசுறு போன மாதிரி இருக்கும். குறுக்கு புடின்னு வேற சொல்லிட்டு இருக்கு. இப்படியே விட்டுன்னு வச்சுக்கேன், ஒரே அடி அப்படி நிமிர முடியாம ஆயிரும் பாத்துக்கோ. நம்ம ஆயுதத்தை கையில எடுத்துருவோமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாட்டி. எப்படியே சொல்லி எடுத்து ஆஸ்பத்திரி கூட்டு போயிரலாம் நான் நினைக்கேன். நீ வரக்கா, பஞ்சு கிழவிக்கு ஊசினாலே உசுறு போன மாதிரின்னு சொல்லுதுலக்கா. ஊசின்னு வச்சுக்கோ, அது வரவே வராது ஆஸ்பத்திரிக்கு. நீ என்ன செய்வ? இடுப்புலயே தூக்கிட்டு போவ. ஆமா பச்சேட்டி, சின்ன பிள்ளையாத ஏமாத்தி எடுத்து ஆஸ்பத்திரி கூட்டு போகணுங்கிறது. சின்ன பொண்ணு கிராமத்துலதான் கை வைத்தியம் அப்படி இப்படி விட்டுலாமா? ஏதாவது ஒண்ணு செஞ்சு அதை சரி பண்ண வேண்டியதானே? நானும் அதாங்க கை வைத்தியத்தை கையில எடுக்கலாங்க. புஷ்பாக்கா வேற பயப்படுதான். ஏடி ராத்திரி வேற ஆயிட்டு. இந்த நேரத்துல எங்கிட்ட ஆஸ்பத்திரிக்கு அங்க இங்க கூட்டு வாடுவேன். பேசாம கை வைத்தியத்தை செய்யி சொன்னா கியாளு. பஞ்சுபட்டி கை வைத்தியம் ஏதாவது செய்யுமா? சரி சரி, உன் மாமியால கூப்பிடு. அவளுக்கு தான் தெரியும் கை வைத்தியத்தை. சொல்லிட்டேன்ல, இப்ப கூப்பிட்டுதே. எதே ராத்திரி நேரத்துல உலக்கையை தூக்கிக்கிட்டு சின்ன பொண்ணு மாமியாரை தலைவரிச்சு ஓடுது. எங்க மாற ஓடுதுன்னு தெரியலையே. என்ன இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? எடுத்து சாப்பிடுங்க, சாப்பாடு ஆறிட போகுது. யாழினி, இது என்ன குழம்பு? பார்த்தா தெரியலையேக்கோ. உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு வச்சிருக்கேன். மீன் குழம்புனாலே பயமா இருக்க. எதுக்கு பயப்படுறீங்க? அன்னைக்கு மாதிரிலாம் இன்னைக்கு வைக்கல. நல்ல அழகா டேஸ்டா, ரொம்ப காரம் கம்மியா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மீன் குழம்பு வச்சிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. காரமா இருக்கு. வேண்டாம் வேண்டாம், மீன் குழம்பு வேண்டாம். தேவா ஏதோ சத்தம் போடுற மாதிரி இருக்கு. இடி அவன் இன்னைக்கு சீக்கிரமா தூங்கிட்டான் பாத்துக்கா. என்னாச்சுன்னு தெரியலையா? என்ன எதிர போய் பாருங்கக்கா. என்ன ஏதுன்னு தெரியலையே கடவுளே. இக்கோ சத்தம் போடுறத பார்த்தா சரியில்லையேக்கோ. தேவாமா, யாயா எதுக்கு கட்டில இருந்து கீழே விழுந்த? இம்மா, நான் கட்டில இருந்து கீழே விழல. இந்த கட்டில இருந்து இறங்கி கீழே படுத்தமா. கட்டில படுத்த ஒரே கொசு கடித்தா.